நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எம்எஸ் சந்தோஷ் நாட் 7 அப்படின்றவர் வந்து நம்ம மாதேஷுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 12 அடிக்க சொல்லி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஃபீல்ட் செட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா லாங் ஆன், லாங் ஆஃப், டீப் மிட் விக்கெட், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கவர், டீப் எக்ஸ்ட்ரா கவர், இந்த 4 ஃபீல்டர்ஸையும் லாங்கில் வச்சு 6 பாலுக்கு 12 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஃபீல்டர்ஸ் இல்லை, பட் நம்ம எந்த சைடு பால் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க சேலஞ்சுக்குள்ளே போகலாம். 6 பாலுக்கு 12 உங்களோட மைண்ட் செட்டு? மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடணும். ஓகே, மிடில் ஆஃப் த பேட்டில் எல்லா பாலையும் மீட் பண்ணணும், காலை போட்டு நான் ஆடணும். ஓகே. உங்கள் மைண்ட் செட்டு? 6 பால் கரெக்டாக லென்த்தில் போடணும். அவ்வளோதான் சார். சரி, ஓகே. இப்போ இந்த 12 ரன் வந்து நீங்கள் ஓடி தான் எடுக்கணும். ஓடியும் எடுக்கலாம், 4-6 அடிக்கலாம், ஓகேவா? ஆனால் ஃபீல்டர்ஸ் பொசிஷனுக்கு நேராக கேட்ச் போணுச்சுன்னா அது கண்டிப்பாக அவுட்டு தான், ஓகேவா? 5க்கு 10. 1 4 சாரி 1 4 1 1க்கு 3. ஓய், ஒரு பாலுக்கு 3 ரன்னு அடிக்கிட்டு இருந்திருப்போ உன்னோட மைண்ட் செட் என்ன வந்துச்சு, என்ன யோசிச்ச? நான் வந்து வேரியேஷன் ட்ரை பண்ணலாம். இந்த 1 பால் 3 ரன்னு சரி மாட்டுவான வேரியேஷனில், ஆனால் கிராஸிங் போட்டு ஆஃப் சைடம் போடலாம். ஓகே. உன்னோட மைண்ட் செட்டு ஒரு பாலுக்கு 3ன்றப்போ என்ன யோசிச்சா? ஸ்டெப் அவுட் பண்ணி வெளில அடிக்கலான்னு தோணுச்சு சார். அப்புறம் தான் யோசித்தேன் ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணுவான்ட்டு. பட் அவன் கிராசிங்கில் பூச்சி பால் விட்டான், அதான் வெளில இது.